கோரிக்கை எல்லாம் இதுதான் சார். இப்ப ஜெயலலிதாங்கிறவங்க இது வரைக்கும் என்னை கேட்டுக்கிட்டு எந்த பதவியும் போடல, அதையும் சொல்லிட்டேன். என்னை கூப்பிடல, எதையும் கூப்பிடல, எந்த இதுக்கும் அவங்க கூப்பிடல சார். ஜெயலலிதா சும்மா லெட்டர் அனுப்புனா அது மாத்திரம் பொறுப்பாக முடியுமா? அதனால கூப்பிடலைங்கிறது சொன்னேன். அதே மாதிரி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் விடுதலை பண்ணணும்னு இருக்கேன். அது மாதிரி தமிழர் தாது மணல் கொள்ளை அடிச்சா 32 பேர் 32 இதை பிவி மினரல்ஸ் அது இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உள்ள கொண்டு வரணும்னு இருக்கேன். மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு நிச்சயமாக வரும். ஏன்னா இப்போ ஏன் ஸ்டூடெண்ட் பச்சைப்பன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே, எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு ஏன் அரெஸ்ட் பண்ணி இன்னும் விடுதலை பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் ஜெயிலில் வந்து ஜென்ஸ், அந்த பக்கம் வந்து லேடிஸ் ஏன் வச்சிருக்காங்க? இதை நீங்கள் எதான் கேட்கணும் அப்படின்னு இருக்கேன். எம்எல்ஏ எதனால என்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஏன் சட்டசபை முடிவு இருக்குன்னா நீங்கள் கையெழுத்து போடலை. கையெழுத்து போட்டு முடிச்சிருந்தால் அந்த செஷன்ஸ் முடிஞ்சிருக்கும். அடுத்த செஷன்ஸ் எல்லாம் மற்றவங்க இந்த 5 பேர் தான், இவங்க சொல்கிற 5 பேர் தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. 6 பேர் என்னமோ, மீதி எல்லாருமே விடணும்ல. செஷன்ஸ் நீங்கள் முடிக்கலையே, ஆக நீங்கள் எல்லாம் முடிச்சா இதெல்லாம் முடியும். அப்புறம் என்எல்சி வந்து விருத்தாச்சலத்தில் எம்எல்ஏ இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்எல்சி அதையும் சொல்லி விருத்தாச்சலம் எம்எல்ஏ தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும். இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் எப்படி நீங்கள் சொன்னாலும் சரி, ஆக ரெண்டும் சேர்ந்து தான் இது முடிச்சு வைக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஏன்டா சும்மா வந்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்குன்னு நிமிந்து வந்துடக்கூடாது. அதே மாதிரி முகநூலில் நம்மளால சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் தமிழர் கூகுள், நீங்கள் எல்லாம் இன்னைக்கு டிவி எல்லாரும் கேட்குறீங்களே, இதற்கு முழு காரணமாக இருந்த அந்த கூகுள் நிறுவனத்தில் ஒரு தமிழர் சுந்தர் பிச்சை முத முகநூலுக்கு நான் தான் நன்றி தெரிவித்தேன். இப்போ எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லணும், சொல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய தமிழருடைய கடமை என்பது தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்னர் நிச்சயமாக சரி சார், கவர்னர் என்ன சொல்லுவார் சார், நிச்சயமா செய்யலாம். சட்டம் ஒழுங்கு தான் கெட்டு போயிருக்கு. அதான் குடியிலேயே சொல்லிட்டேன், குடிக்க எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாச்சு. சரி, இப்போ ராமானுஜம் உங்களை கேட்காம நியமிச்சதா சொல்றீங்க. ஆமா, ராமானுஜம் இன்னொருத்தர் பேர் என்ன, தட்சிணாமூர்த்தி, 3 பேர் நியமிச்சிருக்காங்க. இதுக்கு எதிராக நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் சார். போடுவேன் சார், உறுதியாக போட்டிருக்கேன். அந்த நம்பர்லாம் நாளை தரேன் உங்களுக்கு. தமிழகம் வந்த பிரதமர் மோடி வந்து முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தலில் வந்து 2 பேரும் சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மீதி சட்டசபை கூட்ட சொன்னேன். சட்டசபை இது வரைக்கும் அவங்க கூட்டலை. சட்டசபைக்கு நீங்கள் வரணும், நிச்சயமாக வர வேண்டிய நேரத்தில் நான் வருவேன், வராமல் இருக்க மாட்டேன். சட்டசபை கூட்டுங்க, அதையும் கவர்னர் சார். சட்டசபை நீங்கள் கூட்டலையே, அதெல்லாம் கூட்டல. செயலற்று இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் அத்தனை பிரசன் தான் போய் சேர்ந்து தான் போய் சொல்லணும் கவர்னர்கிட்ட. செயலற்று போய் இருக்கு யார் சொல்லணும்? நீங்கள் தானே சொல்லணும். ப்ரெஸ்ஸு எதுக்கா பத்திரிகைலாம் ஜாலர் அடிக்கக்கூடாது, பத்திரிகைகள் பூரா சொல்லணுமா, அதுதான் முக்கியம். நான் வரும்பொழுது எப்படி சார் நீங்கள் வாங்க பூர்ண வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. ஆகஸ்ட் 15 அப்புறம் பூரண மதுரை அடுத்த கட்டமாக நடவடிக்கை